தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம் தீபத் திருநாளாம் தீபாவளி திருநாள் கொண்டாட்டங்கள். இன்று இரவே இந்த சந்திர உதயத்தோடு இந்த நரக சதுர்த்தசி திதி வந்து விடுகிறது. இது பொதுவாக வடநாட்டிலே ஒரு மாதிரியும் ஏனைய நாடுகளிலே ஒரு மாதிரியும் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே இவ்வாறு இந்த தீபாவளி பல வகையிலும் கொண்டாடிக்கொள்வார்கள். அவ்வாறு இந்த நரக சதுர்த்தசி திதியானது இந்த நரக அசுரனை கிருஷ்ண பரமாத்மா சத்யபாமாவோடு சென்று இந்த யுத்தத்தில் எடுக்கின்ற பொழுது சில நிமிடங்கள் மூர்ச்சித்து நின்ற கிருஷ்ணன் அந்த வேளையிலே சத்யபாமா அம்பெய்து நரகாசுரனை சம்ஹாரம் செய்த நேரம். இதனை முன்னிட்டு தான் இந்த தீபாவளி என்கின்ற கொண்டாட்டம். இந்த நரகாசுரனானவன் பிராக்ஜோதிஷபுரம் என்கின்ற தேசத்தினுடைய மன்னனாக இருந்தான். பிரம்மதேவனிடத்திலே வரம் பெற்றிருந்தான். தனக்கு அழிவு வரக்கூடாது என்று, அவ்வாறு அழிவு நமக்கு வருமாக இருந்தால் என்னுடைய தாயினாலே தான் அந்த அழிவு பெற வேண்டும் என்று வரம் கேட்டிருந்தான். அதனாலே எந்த தாயும் பிள்ளைகளை கொல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கையிலே தேவர்களை முனிவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி பல்வேறு கஷ்டங்களை கொடுத்து அவர்களை எல்லாம் துன்பத்துக்குள்ளாக்கி இருந்த வேளையிலே தேவர்கள் எல்லோரும் சென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்த பொழுது அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் கண்ணபிரான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகங்களிலும் அதர்மங்கள் தலை தூக்குகின்ற பொழுது அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா. அவ்வாறு இந்த நரகாசுரனை சம்ஹாரம் செய்து அவனை சத்யபாமானவள் அம்பெய்து அவன் இறக்கின்ற தருணத்திலே அவன் ஒரு வரம் கேட்கிறான்.
நான் வாழுகின்ற பொழுது யாருக்கும் எந்த நல்லதையும் செய்யவில்லை. எனவே நான் இந்த மரணித்த நாளை எல்லோரும் தீபங்கள் ஏற்றி வைத்து சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று வரக்கேற்றிருந்தான். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, நாளை திங்கட்கிழமை 20ஆம் திகதி ஐப்பசி மாதம் 3ஆம் நாள், இந்த தீபத் திருநாளாம் தீபாவளி நன்னாளிலே சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில், அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முன்கூட்டிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து தன்னோடு இருத்தி, தன்னோடு அவர்களை தன்னுடைய போதனைக்கு செவிமடுத்து, தன்னுடைய புதுமைகளை பார்த்து, இவ்வாறு அவர்களை எல்லாம் உருவாக்கம் செய்து அனுப்புகின்றார். எங்கே அனுப்புகின்றார்? எதற்காக அனுப்புகின்றார்? ஊரூராக நீங்கள் சென்று நற்செய்தியை போதியுங்கள் என்று. அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற 2 விடயங்கள், ஒன்று அதிகாரம், மற்றது அறிவுரை. அதிகாரம் என்பது அவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக, அவர்களுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருந்தது. அவர்களுடைய போதனை மக்களுடைய மனங்களிலே ஆழ பதியக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருந்தது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை சுமந்தவர்கள், இவர்களுடைய சுமைகளை குறைத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி குணப்படுத்தி அவர்களை வாழ வைக்கின்ற வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே வேளையிலே சில அறிவுரைகளையும் கூறினார். நீங்கள் வெறுங்கையோடு போங்கள். நீங்கள் உங்களுடைய பயணத்திற்கு உணவுக்கு தேவையானவற்றை கொண்டு செல்ல வேண்டாம். ஏனென்றால் ஒரு பணியாளர், அவருக்கு அந்த மக்கள் அந்த பணியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உங்களை அவர்கள் தாவரிப்பார்கள், பராமரிப்பார்கள். உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இது இன்று வரை இடம்பெற்று கொண்டு வருகின்றது. பணியாளர்கள் எதை கொடுப்பதற்காக செல்லுகின்றார்கள் என்றால், ஏதோ பணத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் என்னிடம் இல்லை என்று சொல்லி பேதுரு போதிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை உனக்கு தருகின்றேன் என்று சொல்லி ஒரு முடவனை எழுந்து நிற்க பண்ணுகின்றார். இவ்வாறு இந்த பணியாளர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை, பற்றற்றவர்களாக எதிர்பாராமல் நீங்கள் பணியாற்றுங்கள் என்று. இவ்வாறு தான் நாங்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை பார்க்கின்றோம். தன்னுடைய பெற்றோருடைய சொத்துக்களை எல்லாம் அவர் ஜன்னல் வழியாக வெளியே எறிந்துவிட்டு ஏழ்மையை அணைத்து கொண்டார் என்று. அன்னை தெரேசாள் எங்களுக்கு புதுமையான ஒரு புனிதை. அவர் தன்னுடைய மடங்களிலே சொத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை, உள்ளங்களை அவர் அன்பு செய்தார். ஏழையர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று புறப்பட்டார். வீதிகளுக்கு ஊரூராக புறப்பட்டார். இன்று உலகம் பூராக அவர்கள் நல்ல அழைத்தல்களை பெற்றவர்களாக, பணியாளர்கள் அவருடைய அந்த பணியினாலே கவரப்பட்டவர்களாக, அவர்களுடைய பணியை அங்கீகரிக்கின்றவர்களாக, ஆதரிக்கின்றவர்களாக, தங்களுடைய பங்களிப்பையும் செய்கின்றவர்களாக மக்கள் இந்த மறைப்பணியாளர்களுக்கு வாரி வழங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பற்றற்றவர்களாக பணியாற்றுகின்றார்கள். எங்களுடைய திரு அவை, அதை நாங்கள் ஒரு நோக்காக பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய சௌகரியங்களுக்காக, எங்களுடைய சொத்துக்களுக்காக, எங்களுடைய வருவாய்க்காக நாங்கள் பாடுபடுகின்றோமா அல்லது பணியாற்றுகின்றோமா? பணியாற்ற புறப்படுகின்ற பொழுது இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார், மக்கள் எங்களை தாபரிப்பார்கள். நாங்கள் மக்களை தாபரிக்க வேண்டும் என்பதிலும் பார்க்க நாங்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும்.
அத்தகைய ஒரு பற்றற்ற நிலை கிறிஸ்தவ பணியாளர்கள் மத்தியிலே, அவர்கள் எந்த நிலையிலாக இருந்தாலும், குருக்கள் துறவியர்கள் ஆக இருந்தால் என்ன, பொதுநிலையினர்களாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவ அந்த இலட்சியத்தோடு, கிறிஸ்தவ பண்போடு, கிறிஸ்தவத்தை உண்மையாகவே உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த உரிமையோடு பணியாற்றுகின்ற பொழுது எமக்கு இறைவன் நிறைவான ஆசீர்களை தருவார். ஆகையினாலே ஆண்டவர் இயேசு இன்று எங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை என்னவென்றால், நீங்கள் பணி செய்கின்ற பொழுது எதிர்பாராமல், லாபத்தை கருதாமல், உங்களுடைய சுகத்தையும் சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளாமல் பணியாற்றுங்கள். தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் பணியாற்றுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கொடுங்கள். உங்களுக்கு இறைவன் தந்த அந்த கொடைகளை, வல்லமைகளை, ஆற்றல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். லாபம் இல்லாமல் கொடுங்கள். லாபத்தை எதிர்பார்க்காமல் கொடுங்கள். நாளை எப்படி எனக்கு இருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பில்லாமல் பணியாற்றுங்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு என்று அனுப்பி வைக்கின்றார். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்ல ஒரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக
புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.